எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து 0 பட்ஜெட்டில் கார்டனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்டுக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமையலுக்கு தண்டுக்கீரை வாங்குவோம். அந்த தண்டுக்கீரையில் கீரை இலைகளெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட தண்டை நம்ம கீழே வேஸ்ட்டாக தான் போடுவோம். அப்படி வேஸ்ட்டாக போடாமல் அந்த தண்டெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு தொட்டியில் வைங்க. தொட்டிலையோ அல்லது பாக்கெட்லேயோ எதுலையாவது ஒரு இதில் வைங்க. வச்சிங்கன்னா அது ஒரு 10 நாளில் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தெளித்தா போதும். வேறு எந்த ஒரு உரங்களுமே நம்ம இட தேவையில்லை. கடைகளில் வாங்கும்போது நம்மளுக்கு மருந்து தெளித்து தான் தருவாங்க. அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் தான். நம்ம வீட்டிலையே வளர்க்கும் போது ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டுக்கிடலாம். இந்த தண்டுக்கீரையில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து எல்லாம் இருக்குது. இந்த கீரையை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது உணவில் எடுத்துக்கிடணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையை சாப்பிடுங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீரைனாலே ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே இந்த கீரையை கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பெரிய பிள்ளையாக வரவும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வளர வளர எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி உடல்நல குறைபாடெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கீரையை அவங்களுக்கு எந்த முறையில் பிடிக்குமோ அந்த மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் மாதவிடாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போம்போது அந்த நேரத்தில் வர வலி வந்து தாங்க முடியாத வலியாக இருக்கும்போது இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட வலி கொஞ்சம் குறையும். தண்டுக்கீரை வளர்க்குறதுக்கு நம்ம விதைகள் இருந்தாலும் போடலாம், இல்லை நம்ம சமையலுக்கு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியும் போட்டுக்கிடலாம். எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. காய்கறி கழிவில் இருந்தே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான குட்டி குட்டி செடிகளை நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம கீழே தூக்கி போடுற தண்டை அதை ஒரு பாட்டில் நட்டு வச்சோம்னா அது வந்து ஒரு செடியாக வளரும்போது அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் வளர்ந்த கீரையை நம்ம பறித்து சமையல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நான் இப்படி தான் இந்த தண்டுக்கீரையை வளர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி க்ரோ ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி நிறையா வீடியோஸ் போடணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.